ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நினச்சிக்கிட்டு தானே இந்த பணத்தை தொட்டேன். கண்டிப்பாக நீ நினச்சி எதிர்பார்த்த அத்தனை பணமும் உன் கைகளில் வந்து சேரும்படி, உன் விருப்பம் நிறைவேறி உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். நீ பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்லவா? உன் பிறப்பின் நோக்கத்தை நீ அடைய போற. உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் நீ சரியா செஞ்சாலே போதும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுத்துறேன். நீ எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நிச்சயமாக திருப்பி காட்டுறேன். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து வாழ்க்கையவே ஜெயிக்கும்படி செய்கிறேன் என் செல்வமே. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எத்தனை நாள் வாழணும்னு ஆசைப்படுறியோ அத்தனை நாளும் மிக சிறப்பா சந்தோஷமா ஆரோக்கியமா நீ வாழும்படி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த முருகன் நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன் வேண்டுதலை நிறைவேற்ற நான் இருக்கும்போது பிரார்த்தனைகளை கேட்பதில் உனக்கு என்ன சலிப்பு? நீ எதை கேட்டாலும் இந்த முருகன் செஞ்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது கூட உன் வாழ்க்கையில கொஞ்சம் பண கஷ்டமும் மன வருத்தமும் இருப்பதை பார்த்துட்டு தான் அதை நல்லபடியா சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் விதத்துல செய்ய வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழப்பத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செய்த நல்ல விஷயங்களை எல்லாம் மற்றவங்க மறந்துருக்கலாம். நீ செஞ்ச நன்றி மறந்தவர்களாக மனிதர்கள் இருக்கலாம். ஆனா நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியையும் நல்ல செயல்களையும் நான் ஒருபோதும் மறக்க போவது இல்லை என் செல்வமே. இதே போல எப்போவுமே நீ நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு என் பிள்ளையாகவே தொடர்ந்து இருக்க முயற்சி செய். உன் கடமைகளை எல்லாம் நீ சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யறதால தான் அதற்கு உண்டான பரிசை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். எப்போதும் எளிமையாக இரு, மகிழ்ச்சியோட அமைதியாக இரு. உன்னோட வேலையை எல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக செய். இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற ஞாபகம் நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என் கரங்களில் ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தரேன். நீ நல்லா இருக்கணும், நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு தானே என்கிட்ட கேட்ட. கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே. வாழ்க்கை எந்த திசையில போகுது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கிறோமேன்னு குழம்பி போயிருந்த உனக்கு உன் பயத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணத்துக்கு ஏற்றாற் போல மிக சிறந்த பரிசை உன் கைகளில் கொடுக்கிறேன். தேவையற்ற எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கோ. யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கும் மனசோட நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் கனவை நனவாக்கி உன் திட்டங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே. நான் நினச்சது நடக்குமா, நான் ஆசைப்பட்டது கிடைக்குமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த முருகன் நானே அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நிழலாக இருந்து நீ போகும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தானே என்கிட்ட பிரார்த்தனை செஞ்ச. சத்தியமாக நீ என்கிட்ட வச்ச வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்றதுக்காக தானே இப்போது உனக்கு தேவையான பணத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். நீ இழந்த இடத்தை பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. மறுபடியும் உன்னை முதலிடத்துல உட்கார வச்சு உன் வாழ்க்கையில முழு மகிழ்ச்சியையும் நான் கொடுக்குறேன். நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம்
உனக்கு சிறப்பாக கொடுக்கறதுக்கான நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் உன்னை ஆட்டி படைச்ச அத்தனை கஷ்டங்களும் தீய சக்திகளும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போகும். இன்று முதல் இந்த அப்பன் முருகனின் பார்வைப்பட்ட உன் வாழ்க்கையில துன்பம் நீங்கி இன்பங்கள் பெருக போகுது. கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தாலே உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். இந்த அப்பன் முருகன் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ மனசுக்குள்ளேயே என்கிட்ட கேள்விகள் அனைத்துக்கும் உனக்கு பதில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன் என் செல்வமே. எந்த விஷயமும் நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் சிக்கல்கள் வருது, பிரச்சனை வருதுன்னு சொன்னாயல்லவா, அந்த சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்ல விதமாக நான் மாற்றி தர்றேன். உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் உனக்கு கவலையே வேண்டாம். எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக மாறி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செஞ்ச தானமும் தர்மமும் அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும். யார் உன்னை பார்த்து கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன் கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்கும் காட்டாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த முருகன் நான் வந்து நிற்பேனேன் செல்வமே. நீ எத்தனை முறை என்னை முருகா முருகான்னு சொல்லி வணங்கினியோ அத்தனை முறைக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு. துன்பங்களை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு இன்பத்தை தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாத்தையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே. எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ பிரார்த்தனை செஞ்சினா அந்த பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு. அதன் மூலமா உன்னை சுற்றி இருக்கும் கர்ம வினைகளும் சீக்கிரம் குறைந்து மறைந்து உன் மனசுக்கு அமைதி உண்டாகும் என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்றத நம்பு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சு தரேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து நீ சௌக்கியமா சந்தோஷமா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்சது இன்னும் நடக்கலையேன்னு ஒருபோதும் மனசை போட்டு குழப்பிக்கலாதே. இந்த முருகன் உன் வாழ்க்கைக்குன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். எதை எப்போது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதன்படிதான் இப்போதைக்கு முதல்ல உனக்கு தேவையான பணத்தை கொடுக்க வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீ நினைச்ச காரியத்தையும் நல்லபடியா வெற்றிகரமா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில நடக்கும்னு இப்போதே சத்தியம் செய்கிறேன் என் செல்வமே. இந்த வாரம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. எதையாவது ஒன்று அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் அதை பின்விளைவுகளை சந்திக்காம எப்போதும் எல்லா விஷயங்களையும் நன்மையாக நல்ல விதமாக மட்டும் பேசி பழகு. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருந்தாலும் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டினா அவங்க எல்லா நல்லதையும் மறந்துட்டு நீ பேசின வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பத்தி தப்பாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் செய்யும் செயல்களை காட்டிலும் பேசும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். உனக்கு என்ன செஞ்சா நல்லதுன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே. எல்லா விதத்திலும் உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதே உனக்கு கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வருமோ எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஏன் வளர்ந்தோனே தெரியாம வாழ்க்கையில ஏதோ ஒரு சிந்தனையோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைய சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே நீ வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய் என் செல்வமே. நீயே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு தேவையான சந்தோஷமும் உனக்கு தேவையான பணமும் மன நிம்மதியும் உண்டாக போகுது. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க
இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை அழகாக்கும் விஷயமாக, அற்புதமான நல்ல விஷயங்களாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த நினைவுகளை, அந்த விஷயங்களை மறுபடியும் உனக்கு கொண்டு வரேன். நீ நினச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இனிமே எதை பற்றியும் கவலைப்படாம நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாமேன்னு செல்வமே. உனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விதமாக உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ தொலைச்சது பொருளாக இருந்தாலும் சரி, நல்ல உறவாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, மன நிம்மதியாகவே இருந்தாலும் சரி, நீ தொலைச்சதையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நான் உனக்கு கொடுக்க போகிற எல்லாமே கண்டிப்பாக மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் விதமாகவே இருக்கும். நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் நீ என்கிட்ட செஞ்ச பிரார்த்தனைக்கும் சேர்த்து தான் இப்போ உனக்கான பரிசை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என் செல்வமே. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நீ நினச்சினா எல்லா பிரச்சனைகளையும் மண்டைக்குள்ளே சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எதை நினைக்கணும், எதை விட்டுடணுங்கிறதுல தெளிவோட இரு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை மகிழ்விக்கணும்னு நினச்சி உன் வாழ்க்கையை நீ சுமையாக மாற்றிக்க வேண்டாம். உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்பட தேவையில்லை. நான் உன் கூட இருக்கும் வரையிலும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் போட்டாலும், உன்னையே ஆட்டம் காண வச்சாலும் கூட கடைசியில் எல்லாமே மாறி போகும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேனேன் செல்வமே. இப்போதுதான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இனிமே நீ வெற்றி பாதையில் மட்டுமே பயணம் செய்யும்படி நான் பார்த்துக்கிறேன்.